யாரா காரணம்? இந்த தடவை கான்டாக்ட் 100% நமக்கு தான். கிங்க சாதாரணமா இட போடக்கூடாது சார். என்னடா பண்ணுவாங்க கிங்? எல்லாரும் நான் விலைக்கு வாங்கிட்டேன். மூர்த்தி பேசுறான். சொல்றா மூர்த்தி. சாரி சார், உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ். இந்த தடவையும் கிங் தான் சார் ஜெயிச்சாரு. என்னாச்சு சார்? மறுபடியும் கிங் ஜெயிச்சிட்டா. மறுபடியும் கிங் ஜெயிச்சிட்டா. மறுபடியும் கிங்கே ஜெயிச்சிட்டா. கிங், இந்த தடவை உன்னை கொண்டாது நான் ஜெயிப்பேனா? கிங், I will kill you. I will kill you. தப்பு. பாடிகார்டா இருந்தோ என் பையனை காப்பாத்தாம போனது நீ செஞ்ச தப்பு. என் பையனை இந்த கதி காலாக்குன அந்த கிங்க அடியோட அடிப்பேன். அந்த கிங்கையும் அவன் குடும்பத்தையும் நாசம் பண்ணுவேன். ஹலோ 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 அண்ணா, நீங்க வந்து சென்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா தான் நான் லண்டனுக்கு ஃப்ளைட் ஏறி போவேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, திரும்பி வந்துடுவேன். என் பேரு கிட்டு, கோலி கிட்டு. இது என் பிசினஸ், என் சைடு பிசினஸ். கமிட் பண்ணிட்டு காலி பண்றோம். இப்போ நான் கமிட் பண்ணிக்கிட்டது உன்னை மட்டையாக்க. என்ன பயமா இருக்கா? எனக்கு மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துல இருக்க யாருக்கும் பயங்கர வார்த்தையே தெரியாது. ஏன் தெரியுமா? எல்லாரும் கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்புவாங்க, ஆனா நாங்க கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுளை நம்புறோம். அவ்வளவு பெரிய யாரு கண்ணு? கிங். இப்போ அந்த கிங் வந்து உன்னை எப்படி காப்பாத்துறான்னு பாத்துறேன். இவன் போட்டு தலங்கடா. இவன் கொடுத்த பில்டப்ல எனக்கே ஒண்ணு பார்க்கணும்னு தோணுச்சுடா மச்சி. சூரியனையும் கரண்டையும் கை இருக்குங்கிறதுக்காக தொட நினைச்ச சாம்பல் ஆயிடுவேன். என் பிளேஸுக்கு வந்து என்னையே மிரட்டுறியா? அதுக்கு நான் உனக்கு கொடுக்க போற கிஃப்ட் உன் கண்ணு முன்னாடி உன் தம்பியோட சாவு. உன் கூட்டத்துல இடுப்புல நரம்பு இருக்கிறவனை என் தம்பியை டச் பண்ண சொல்லு, அவனை மட்டும் உயிரோட விட்டுறேன். ட்ரை பண்ணுங்கடா. டச் பண்ணு. டச் பண்றா. உனக்கு கமிட்மெண்ட் கொடுத்தது எவன்டா? கிங்குக்கு தன்னோட ஆளுங்களை காப்பாத்திக்கவும் தெரியும், உன்ன மாதிரி ஆளுங்களை களை எடுக்கவும் தெரியும். நான் உன்னை தேடி வந்தது என்கிட்ட மோதாதன்னு சொல்றதுக்கு இல்ல. மோது, என்கிட்ட மோது, என்கிட்ட மட்டும் மோது. இன்னொரு தடவை நீ கிங் ஆளுங்களை பத்தி யோசிச்சா கிங்கு உன்னை பத்தி யோசிக்க வேண்டியிருக்கும். தாங்க மாட்டேன்.
என்னம்மா ஒரு மாதிரி இருக்க? தம்பி ஊருக்கு போயிட்டானு வேதனையா இருக்கா? இல்லப்பா, நீ ஊருக்கு போறது அன்னைக்கு பிடிக்கல, அதான். ஆமாப்பா, இந்த வருஷம் உன் உயிருக்கு ரொம்ப ஆபத்து இருக்குன்னு ஜோசியர் சொல்லிருக்காருப்பா. இந்த மாதிரி நேரத்துல நீ வெளியூருக்கெல்லாம் போக வேண்டாம். ஆமா, இப்பதான் முஸ்தபா ஃபோன் பண்ணா. ஃபேக்டரியில ஒரு சின்ன ப்ராப்ளம். நான் போறேன்னா சால்வ் பண்ண முடியாது. 2 நாள்ல வந்துருவோமா ப்ளீஸ்? பெரிய தம்பி, அண்ணன் போனதுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் உன்னதான்ப்பா நம்பி இருக்கோம். அத உங்க எல்லாரோட பாசமும் என் கூடவே இருக்கும். எனக்கு ஒண்ணும் ஆகாது. அதுக்கு இல்லப்பா. என்ன மாப்பிள, வெளியூருக்கு போறீங்களாம்ல? நம்ம போறது ஐயப்பன் சொன்னா அது ஒண்ணு இல்ல மாப்பிள. உங்க அத்தை வேற ஒட்டியான ஒரே உயிரை வாங்கிட்டு இருக்கல்ல. தங்க விலை 11,000 மேல போச்சு. ஒரு 5 லட்சம் கொடுத்தீங்க ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா மேல பெட் கட்டுவீங்க. ஐயோ, நான் இப்ப பெட்டெல்லாம் கட்டது இல்ல. ஏன்டி பாக்க மாப்பிள எடுத்து சொல்ல. மாமா, நீ இந்தியாவை நம்ப மாட்டேன், நான் உன்னை நம்ப மாட்டேன். அண்ணா, மாப்பிளைக்கு தான் போய் சொன்னா பிடிக்காதுன்னு தெரியும்ல. நேரடியா கேட்டா கொடுத்துட்டு போறாரு. ஏன் கவலைப்படுறீங்க? என்ன மாப்பிள? முதல்ல கையெடுங்க. உங்க எல்லார பத்தி எனக்கு நல்லா தெரியும். அத்தைங்க முகத்தை பார்த்தா சும்மா விடுறேன். போய் வேலையை பாருங்க. இவ்வளவு கிளியரா சொன்ன பின்னாடி எச்சியல நக்கிற நாய் மாதிரி எதுக்கு பின்னாடி நிக்கணும்? வாங்க போகலாம். மாப்பிள உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு மாப்பிள. ஏத்த ஒட்டியான கேட்டீங்களா? எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் உன்கிட்ட கேக்குறேன். நான் எதுக்கு அவர்கிட்ட கேட்க போறேன்? எல்லாம் ஃப்ராடு பித்தலாட்டம். நல்லா திருந்தப்பா. மாப்பிள நீங்க எதையும் மறக்கல? நீங்க தான் மறந்துட்டீங்க. ஜோக் அடிக்காதீங்க, நான் எதை மறந்தேன்? பேண்ட தான் மாமா. ஓ சாரி மாப்பிள, நீங்க வெளியில கிளம்புற அர்ஜென்ட்ல நான் பேண்ட் போட மறந்துட்டேன். மாப்பிள, அம்மா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? மறக்க மாட்டீங்களே? இல்ல மறக்க மாட்டேன் மாப்பிள. ஓகே, நான் நல்லபடியா திரும்பி வருவேன். அம்மாவை தைரியமா இருக்க. ஓகே மாப்பிள. பாய் 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 பாய். நான் நல்லபடியா போயிட்டு வருவேன். அம்மாவை தைரியமா இருக்க சொல்லுங்க மாப்பிள சொன்னாரு. என்னடி இது? எதுக்கு நீ கற்பா மூச்சி எதுக்குள்ளே போன மாதிரி இந்த கத்த? பேண்ட் போட்டுக்கல. ஆமா போட்டுக்கல. மாப்பிள என்கிட்ட என்ன சொன்னாரு? உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனாரு எனக்கு என்ன ஆமா, தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? ஏதோ சொன்னாரு. என்ன சொல்லிருப்பாரு? இல்ல இந்த கிங்க என்ன காசு அவுச்சாதீங்க போறான். தரவே மாட்டாங்க. இந்த கந்து வெட்டி அன்புகிட்ட கொஞ்சம் கடனை வாங்கி தொலைச்சிட்டேன். அவன் காசு திருப்பி கொடுக்கலைன்னா குனிய வச்சு கும்மி அடிப்பேங்கிறான். இப்ப என்னலே பண்ணுது? இந்த போன் வேற நேரம் கடந்து இல்லாம எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த அன்பு வேதா எந்த மோதிக்கு 100 வயசு தான்ல. அவனுக்கு 100 வயசு தான். அவன் காசு திருப்பி கொடுக்கலனாக்கா ஒன்ன சமாதியாக்கிடுவான். சும்மா பயம் காட்டிட்டு இருக்காதல. அட நம்ம பெட்டிக்கு சஃபி எத்தனை தடவை தோத்தாலும் ஆஸ்திரேலியா மேலதான் பணத்தை கட்டுவேன். தடிப்பாயில நான் போன் பண்ணும்போது ஏன்டா எடுக்கலாம்? அன்பு நீதானா? நீ என்னப்பா இந்த போன்ல இருந்து பேசிட்டு இருக்க? நான் இப்போ டெல்லியில இருக்கேன். அதனாலதான் உன் காலை கட் பண்ணேன். தப்பா நினைச்சுக்காதல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? திருநெல்வேலி மட்டும் இல்ல, இந்த ஊர்ல அல்வா கிடைக்குது. உனக்கு 1 கிலோ வாங்கிட்டு வரட்டுமா? உன் பூட்ல சுட்டது டெல்லியில இருக்க உனக்கு எப்படி கேட்டது? ஐயோ, துப்பாக்கி சொல்றானே. எங்கல இருக்க அன்பு? நான் இருக்கிறதே இருக்கட்டும், நீ மட்டும் என் கண் பாயிண்ட்ல இருக்க. என்ன சுட்டு கொண்டுட்டா உனக்கு என்னல கிடைக்க போகுது? உனக்கு பணம் கொடுக்க சூப்பர் ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கோம்ல. மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. இந்த தடவை பல்பு தான் வெடிச்சது, அடுத்த தடவை உன் தலை வெடிச்சிடும். சகோதரா, சூப்பர் ஸ்கெட்ச்னு சொன்னியே, என்ன அது? சொல்ல மாட்டேன். செஞ்சு முடிப்போம்ல. ஊட்டிக்கு போன நம்ம மாப்பிள்ள உயிரோட திரும்பி வர மாட்டான். இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா குடும்பம் நடத்த வந்த காலத்துல இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவரால முடியுன்ற? அவரால வேணா முடியாம போகலாம். ஓ, அப்ப நீங்க முடிச்சிருவீங்களா? உங்க பிளானையாவது சொல்லுவீங்களா? இந்த போன் வேற. சார், ஃளைட் இப்பதான் சார் லேண்ட் ஆச்சு. நீ ஏற்கனவே ஜாபுக்கு புதுசு, ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணு. பாஸ் ரொம்ப ஷார்ப். பரவாயில்ல சார், நீங்க பயப்படாதீங்க, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சார். Sorry sir. Welcome sir. I'm Swapna sir. Please come sir. Let's go. ப்ராப்ளம் எதனால? லோக்கல் மாபியா சார். ஒர்க்கர்ஸை மிரட்டி எந்த வேலையை செய்ய விடாம பண்றாங்க சார். பலவந்தமா ஃபேக்டரியை ஆக்கிரமிக்க நினைக்கிறாங்க சார். இந்த மாதிரி ரவுடிங்களோட பிரச்சனை பண்ணி ஃபேக்டரியை ரன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன் சார். அதனால ஃபேக்டரியை க்ளோஸ் பண்றது தான் நல்லதுன்னு நாங்க நினைக்கிறோம் சார். கொஞ்சம் பேரால 3000 குடும்பங்கள் ரோட்டுக்கு வரும்னா க்ளோஸ் பண்ண வேண்டியது ஃபேக்டரியே இல்ல, அந்த கொஞ்சம் பேர். அவங்க ரொம்ப டேஞ்சரஸ் பீப்புள் சார். யுத்தத்துக்கு படை வீரர்கள் பயப்படலாம், கிங் பயப்படக்கூடாது.